الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இஸ்லாமிய மாத அடிப்படையில் இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதத்தை, புனிதமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்து அந்த மாதத்துடைய இறுதி நாட்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புது வருடம் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை நாங்கள் கழித்து விட்டோம். முஸ்லிம்களுக்கென்ற ஒரு புது வருடம் கிடையாது. ஒரு முஸ்லிம் எந்த நாளில், எந்த வருடத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்கிறாரோ, இருக்கின்றாரோ, அந்த வருடம், அந்த நாள் அவருடைய புது நாளாக, புது வருடமாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முஹர்ரம் மாதம் ஒரு மாதங்களுடைய ஆரம்ப மாதமாக கணிக்கப்படுகிறதே தவிர, முஸ்லிம் அல்லாத கலாச்சாரங்களை போன்று முஸ்லிம்கள் அவர்களுக்கென்ற புது வருடத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. வருடம் ஆரம்பிக்குகிறது, காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, நாட்கள் சென்று கொண்டே இருக்கும். மாற வேண்டியது காலங்கள் அல்ல, நேரங்கள் அல்ல, மனிதர்கள் மாற வேண்டும். மனிதனுடைய தன்மையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு வைத்திருக்கின்ற உறவு தொடர்பிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு மனிதன் அடியார்களோடு வைத்திருக்கின்ற உறவிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு அடியான் மார்க்கத்தோடு வைத்திருக்கின்ற தொடர்பிலே மாற்றம் வர வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த அடிப்படையிலே ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு வருடத்தை நாங்கள் கழித்து ஒரு புதிய ஒரு வருடத்தை, அந்த வருடத்துடைய ஆரம்ப மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும், என்னுடைய 60 வயது என்றால் நான் 60 வருடத்தை பூர்த்தி செய்து 61க்குள்ளால் சொல்ல இருக்கின்றேன். ஒரு வருடத்தை கழித்திருக்கிறோம். இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளால் என்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன?
செய்த பாவங்களை எல்லாம் இன்னும் செய்து கொண்டா இருக்கின்றேன். வாலிப பருவத்தில் பழகிய பழக்கங்கள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் இன்னும் நான் முதுமையை அடைந்தும் 40 தாண்டியும் முடிகள் பழுத்தும் எனது வாழ்க்கையில் இருக்கிறதா, அல்லது அந்த பாவங்களை விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக ஆகிக் கொண்டிருக்கிறேனா என்பதை அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். வெறுமனே புது வருடம் வருகிறது, புனித மாதம் வருகிறது என்பதை ஒரு செய்தியாக, ஒரு மெசேஜாக, வாழ்த்தாக சொல்வதற்கு நன்மை கிடையாது. வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் குடிகொண்ட ஒரு பாவத்தையாவது இந்த வருடம் நான் விட்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நன்மைகளில் நான் செய்யாத நன்மைகள் இருந்தால் அதை செய்யக்கூடியவனாக மாறி இருக்கிறேனா என்பதை பரிசோதனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு மூச்சையும் உலகத்திலே விடுகின்ற போது, ஒவ்வொரு எட்டுக்களையும் நாங்கள் உலகத்திலே எடுத்து வைக்கின்ற போது, ஒவ்வொரு வருடங்களையும் நாங்கள் கழிக்கின்ற போது, ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் கழிக்கின்ற போது நாங்கள் கபரை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். சுவர்க்கம் அல்லது நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வருஷ கடைசியில் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருப்பதை போன்று, ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் ஒரு வருடத்தை அடைகின்ற போது, ஒரு வருடத்துக்கு பிரியாவுடை கொடுக்கின்ற போது தன்னில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக சந்தித்த ஹஜ்ஜுடைய மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக கொண்டாடிய பெருநாளாக இந்த ஹஜ்ஜி பெருநாள் இருந்திருக்கலாம். அடுத்த ஹஜ்ஜுடைய மாதத்தை என்னால் காண முடியாமல் போய்விடும். அடுத்த ஹஜ்ஜுடைய அந்த பெருநாளை என்னால் சந்திக்க முடியாமல் போய்விடும் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைந்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தொழக்கூடிய 5 நேர தொழுகைகள், ஒரு முஸ்லிம், கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுக்கு அட்டவணை போட்டு கொடுத்திருக்கிறார், டைம் டேபிள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வணக்கம், உடம்பினால் ஒரு மனிதன் செய்கின்ற, தன்னுடைய உடம்பால் செய்கின்ற வணக்கங்களில் ஆக சிறந்தது தொழுகை. ஆனால் இந்த தொழுகையை நாம் நினைத்த பிரகாரம் நினைத்த நேரங்களில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக நினைத்த பிரகாரம் அந்த வணக்கத்தை செய்ய முடியாது, நினைத்த நேரத்திலும் செய்ய முடியாது. முறையும் குர்ஆனில் காட்டப்பட்டிருக்கிறது, நேரமும் குர்ஆனில் குறிக்கப்பட்டிருக்கிறது. 5 நேரங்கள் ஒரு மனிதன் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்கு நோய் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, முதுமையை அடைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ஆபத்துக்களை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் தொழுகின்ற 5 வேளை தொழுகைகளும் ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொழுகையுடைய ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் தொழுகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை, ஒரு zikr, அதனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது ஓதுவார்கள். துஆவுல் இஸ்திஃப்தாஹ், தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய துஆ நாங்கள் வஜ்ஜஹத்து என்று சொல்கிறோம். ஏன் அந்த துஆ வஜ்ஜஹத்து என்ற வார்த்தையின் மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது? கண்ணியமானவர்களே, அந்த வார்த்தை எங்களுடைய மரணத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நாங்கள் ஓத வேண்டும். 60 வருடங்களாக ஓதுகிறோம், 40 வருடங்களாக ஓதுகிறோம், 30 வருடங்களாக ஓதுகிறோம். அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கினால் எங்களுடைய தொழுகை உயிருள்ள தொழுகையாக இருக்கும், உணர்வுள்ள தொழுகையாக இருக்கும். என்ன சொல்கிறோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி, யா அல்லாஹ், நான் தொழுகின்ற இந்த தொழுகையும், இந்த தொழுகையை போன்று நான் செய்யக்கூடிய அமல்கள், ஏனைய அமல்கள்,
ஏனைய வணக்க வழிபாடுகள். நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற என்னுடைய இந்த வாழ்க்கை, என்னுடைய ஆயுள் 60, 70, 40, 30 இந்த உலகத்திலே நான் வாழப் போகின்றேன். வாழலாம், எனக்கு நீ தந்த இந்த வாழ்க்கை. அதே போன்று என்னுடைய மரணம், என்னுடைய மௌத்து உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கிறது. எனது பிறப்பும் எனது சாவும், எனது வாழ்வும் எனது மரணமும் அல்லாஹ்வுக்காக என்ற ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்வதற்கு முன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மரணத்தை ஞாபகப்படுத்துவார்கள். ஒரு சஹாபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் புத்திமதி சொல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஸல்லி ஸலாத்த முவத்தியா. சக்கராத்திலே, மரணப்படுக்கையிலே இருக்கக்கூடிய ஒருவர், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணால் காணக்கூடிய ஒருவர், மரணத்தை தனது கண்களினால் காணக்கூடிய ஒருவர், மரணம் என்னை நெருங்கிவிட்டது என்பதை அடையாளம் கண்ட ஒருவர் எப்படி அல்லாஹ்வுடைய பயத்தோடு உலகத்தை மறந்தவராக, துனியாவை மறந்தவராக, உலக சிந்தனைகளை விட்டும் ஒதுங்கியவராக, நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும், எனது மரணம் நல்ல மனமான மரணமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, அப்படியான ஒரு நபரை போல நீங்கள் தொழ வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். என்ன காரணம்? உங்களுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் அவர் தொழுகின்ற நேரத்தில் அவர் சொல்கின்ற வார்த்தையும் அவருக்கு மரணத்தை ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறது, கபரை ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் தொழுவதாக இருந்தால் அந்த நேர தொழுகைதான் உங்களுடைய கடைசி தொழுகையாக இருக்கலாம் என்ற உணர்வோடு, என்ற அச்சத்தோடு, என்ற எதிர்பார்ப்போடு, என்ற பயத்தோடு நீங்கள் தொழ வேண்டும் என்று சஹாபாக்களை வலியுறுத்தினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை கழித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 தடவைகள் குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிம் தொழுகின்ற போது, கட்டாயமாக தொழ வேண்டிய தொழுகைகளை தொழுகின்ற போது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனை அறியாமல் அவனுக்கு மரணத்தை ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அடுத்ததாக ஒரு மனிதன் உடம்பினால் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கின்றன. இன்னும் சில அமல்கள், வணக்கங்கள் அது உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். உடம்பினால் செய்கின்ற வணக்கங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை விட உள்ளத்தால் செய்கின்ற, உள்ளத்தால் நினைக்கின்ற, உள்ளத்தால் எண்ணுகின்ற சில இபாதத்துக்களை, அமாலுல் குலூப், உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய வணக்கங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்கங்களை காட்டி தந்திருக்கிறார்கள். புதிய ஒரு வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது, எப்படி நாங்கள் உலகக்கூடிய விடயங்களில் ஒரு கல்வி பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது, அல்லது ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது, ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது, நாங்கள் திட்டங்களை வகுத்து திட்டமிட்டு எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், உடம்பினால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய சக்திகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, புதிய வருடம் வருகின்ற போது எங்களுடைய உள்ளத்திலே நல்லெண்ணங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல திட்டங்கள், அது முடியாததாக இருந்தாலும், என்னுடைய புத்தியினால் அதை செய்ய முடியாது என்றிருந்தாலும் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும், இதை நான் செய்வேன், நல்ல விடயங்களை செய்வேன் என்ற நல்ல நீயத்து, நல்ல எண்ணம், இது ஒரு இபாதத் என்று இஸ்லாம் பேசுகிறது. சில எண்ணங்கள் கண்ணியமானவர்களே, உடம்பால் செய்கின்ற வணக்கங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை விட ஏராளமான நன்மைகள் எங்களுடைய நியத்துகளுக்கு கிடைக்கும், எங்களுடைய எண்ணங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான எண்ணங்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும்
1500 சஹாபாக்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி. பல வருடங்களாக மக்காவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மக்காவை நெருங்குகின்ற போது மக்காவுடைய குறைஷி காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தடுக்குகிறார்கள். ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே தடுத்து நிறுத்துகிறார்கள். நீங்கள் யாரும் உம்ராவுக்காக வரக்கூடாது, மக்காவுக்குள்ளால் நுழையக்கூடாது என்று தடுக்குகிறார்கள். இதை குர்ஆன் பேசுகிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி காபிர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி, அந்த காலத்தில் மிகவும் கண்ணியமான ஒரு சஹாபி, எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒருவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். மக்காவுக்கு சென்று, நாம் யுத்தம் செய்வதற்காக வரவில்லை, யாரையும் தாக்குவதற்காக வரவில்லை, நாம் இஹ்ராம் அணிந்தவர்களாக உம்ராவுக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்ற செய்தியை குறைஷி காபிர்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதுவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர், இந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷி காபிர்கள் கொலை செய்து விட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, உம்ராவுக்காக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுவரை குறைஷிகள் கொலை செய்து விட்டார்கள். தூதுவர்களை கொலை செய்வது பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு, நாம் உம்ராவுக்காக வந்தோம், ஆனால் எங்களுடைய தூதுவரை கொலை செய்து விட்டார்கள், எங்களுடைய இந்த தூதுவர் நாம் உம்ராவை செய்ய வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடாத்துவதற்காக சென்றவரை கொலை செய்து விட்டார்கள், எனவே நாமும் போருக்காக தயாராக வேண்டும் என்று சஹாபாக்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். ஒரு பைஅத்துர் ரிதுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தந்த பைஅத் என்று குர்ஆனிலே வர்ணிக்கப்படுகின்ற ஒரு பைஅத். கண்ணியமானவர்கள், அந்த நேரத்தில் 1500 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே முபாரக்கான கையிலே தங்களுடைய கைகளை வைத்து ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் நாம் எப்போதும் துணையாக நிற்போம், எப்போதும் இஸ்லாத்துக்கு நாங்கள் உதவியாக நிற்போம், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக எதையும் நாங்கள் செய்வோம் என்று உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். அங்கு யுத்தம் நடக்கவும் இல்லை, அங்கு போர் நடக்கவும் இல்லை, சண்டைகள் நடக்கவும் இல்லை. உள்ளத்தில் இருக்கின்ற உண்மையான எண்ணத்தை, உண்மையான நோக்கத்தை பூமியிலே சஹாபாக்கள் வெளியாக்குகின்றார்கள், வெளிப்படுத்துகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். லகத் ரபியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். நபியே, எப்போது சஹாபாக்கள், நாங்கள் சஹாபாக்களுடைய பெயர்களை கேட்கின்ற போதும் நாம் ரபியல்லாஹு அன்ஹு என்று அவர்களுக்கு துஆ செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சஹாபாக்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், அவர்களை நாங்கள் கபூல் செய்து விட்டோம், ஏற்றுக்கொண்டு விட்டோம். என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தை நான் அறிந்து கொண்டேன், அமல் செய்யவில்லை, உள்ளத்துடைய எண்ணத்தை நான் அறிந்து கொண்டேன். என்ன எண்ணம்? அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் நாங்கள் எதையும் செய்வோம், எதையும் இழப்போம், எதையும் கொடுப்போம், உங்களுக்கு நாங்கள் வெற்றியை தருவோம், ஒரு துளி இரத்தம் சிந்தாமல் மக்காவுடைய வெற்றியை நாங்கள் தருவோம் என்று மக்காவுடைய வெற்றி கிடைப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி சொல்கிறான். அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நல்ல எண்ணத்தை அல்லாஹ் அறிந்து கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே நல்ல நியத்துக்களை வளர்த்துக் கொள்வோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல பேசப்பட்ட ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் பேசுகிறான். முற்காலத்திலே வாழ்ந்த ஒரு மூதாட்டி, ஒரு வயோதிப பெண்ணை குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்கள், அந்த பெண் செய்தது என்ன? பல வருடங்களுக்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது.
அந்த நேரத்தில் அந்த பெண் சொல்கிறார்கள், இன்னி நதர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரன், யா அல்லாஹ், என்னுடைய வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழந்தையை அந்த நேரத்திலே அந்த காலத்தில் இருந்த உன்னுடைய புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பணிவிடைகளுக்காக வேண்டி, கிதுமத்துக்காக வேண்டி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை துப்புரவு செய்வதற்காக வேண்டி என்னுடைய மகனை ஆண் குழந்தையாக இருந்தால் நான் நேர்ச்சை செய்து விட்டேன், நேர்ந்து விட்டேன், நியத்து வைத்து விட்டேன். உன்னுடைய பள்ளிவாசலுக்கு எனது குழந்தையை நான் அப்படி அர்ப்பணம் செய்து விட்டேன். கண்ணியமானவர்களே, இது ஒரு நல்ல நியத், ஒரு நல்ல எண்ணம். உடம்பால் ஒன்றும் செய்யவில்லை, உள்ளத்தால் நியத்து வைத்தார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை விட சிறந்ததை கொடுத்தான், எதிர்பார்த்ததை விட உயர்ந்ததை கொடுத்தான். தனது ஆண் குழந்தை பள்ளிவாசலுடைய ஊழியராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் மரியம் என்ற குர்ஆன் பேசுகின்ற பரிசுத்தமான ஒரு பெண்மணி, குர்ஆனில் ஒரு பெண்ணுடைய பெயரில் ஒரு சூரா இருக்குமாக இருந்தால் அது ஒரே ஒரு சூரா, சூரா மரியம். கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற, ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு அழகான வரலாற்றை கொண்ட ஒரு பெண்ணை, ஒரு பெண் குழந்தையை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு குழந்தையாக கொடுத்து, அந்த பெண்ணின் மூலம் இந்த உலகத்திலே வேதம் கொடுக்கப்பட்ட, வேதம் வழங்கப்பட்ட உண்மையான இஞ்சியில் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு மகனை குழந்தையாக அல்லாஹ் கொடுக்கின்றார். தாய் ஆசைப்பட்டார்கள், எனது பிள்ளை ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும், பள்ளியிலே ஹிதுமத்து செய்ய வேண்டும். உண்மையான அழகான ஒரு எண்ணம், நல்ல எண்ணம். அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? இல்லை, பெண் குழந்தையை கொடுத்து அந்த பெண் குழந்தையின் மூலம், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி இருக்கிறானோ அங்கெல்லாம் இப்னு மரியம், அந்த மரியமுடைய பெயரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறார். ஆசைப்பட்டார்கள் ஆண் குழந்தையை, அல்லாஹ் அவர்கள் பட்ட ஆசையை விட, எண்ணத்தை விட சிறந்ததை கொடுத்தான். ஆண் குழந்தையை கொடுத்தான், அதாவது அவர்களுக்கு ஆசைப்பட்டார்கள் ஆண் குழந்தையை, அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான். அந்த பெண் குழந்தையின் மூலம் அவருடைய அந்த பெண்ணுடைய தாய் ஆசைப்பட்ட ஆண் குழந்தையை விட சிறந்த ஒரு ஆண் குழந்தையை, மஸ்ஜிதுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய ஆண் குழந்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை உலகத்துக்கு சொல்லி காட்டுகின்ற, சத்தியத்தை உலகத்துக்கு சொல்கின்ற ஒரு நபியை அல்லாஹ் கொடுத்தான். எனவே என்னுடைய எண்ணங்கள் நல்லதாக மாற வேண்டும், எண்ணங்கள் நல்லதாக மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நல்லெண்ணம் வைப்பது, நல்ல விடயத்தை ஆசைப்படுவது, அந்த ஆசைப்படுகின்ற விடயம் அவருக்கு கிடைக்காவிட்டாலும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். உண்மையாக ஷஹாதத்தை ஒரு மனிதன் உண்மையாக ஆசைப்பட்டார், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹாதத் அவருக்கு கிடைக்காவிட்டாலும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவரை சுஹதாக்களோடு எழுப்புவார். ஒரு சஹாபி உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிக்கொண்டு மதீனாவிலே இருந்து வருகிறார்கள். மதீனாவிலிருந்து வருகின்ற போது இடையிலே ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுந்து மரணித்து விடுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனை அவருடைய இஹ்ராமோடு அப்படியே நீங்கள் அடக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையில் பரிபூரணமான உம்ரா செய்த நன்மைகளை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் அவர்களை, அந்த சஹாபியை சேர்ப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் உம்ரா செய்யவில்லை, உம்ராவுக்கான எண்ணம் இருந்தது. உம்ரா செய்த கூட்டத்திலே அந்த சஹாபியை அல்லாஹ் சேர்த்து விட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَن يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ, யாரெல்லாம் உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற பாவமான சூழலை விட்டும் நான் விடை பெற்று நல்ல சூழலில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மோசமான சூழல் வேண்டாம், எனது சூழல் நல்ல சூழலாக மாற வேண்டும் என்ற ஆசையோடு வீட்டில் இருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டு வருகிற போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர் ஆசைப்பட்ட எந்த பூமிக்கு சென்று நான் உண்மையான ஒரு அடியானாக, அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசராக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த பூமியை அடையவில்லை, வீட்டில் இருந்து நல்ல நோக்கத்திலே வெளியாகுகிறார், அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அந்த மனிதன் ஹிஜ்ரத் செய்து போய் என்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் செய்து அவர் சுவர்க்கம் செல்ல இருக்கிறாரோ
அந்த நல்ல அமல்கள் செய்த கூட்டத்திலே, சுவர்க்கவாதிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் அவரை சேர்த்து விடுவான், அல்லாஹ் அவரை இணைத்து விடுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 99 கொலை செய்த மனிதன் எந்த நன்மையும் செய்யவில்லை. 99 கொலை செய்தவர் ஒருவரிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அவர் சொல்லுகிறார், இல்லை, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அவரையும் கொண்டு விடுகிறார். 100 கொலைகள். ஷிர்க்குக்கு அடுத்ததாக பெரிய பாவம் கொலை. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு நல்ல மனிதனை சந்திக்குகிறார், ஒரு ஆலிமை சந்திக்குகிறார், ஒரு ஃபகீஹை சந்திக்குகிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் நீ இந்த ஊரிலே வாழக்கூடாது, இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு சென்று வாழ வேண்டும், நல்ல சூழலுக்கு நீ போக வேண்டும். எந்த நன்மையும் செய்யவில்லை. அவருடைய உள்ளத்திலே வருகிறது, நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஊருக்கு போய் நான் வாழ வேண்டும், திருந்த வேண்டும் என்ற எண்ணம் தான் உள்ளத்திலே வந்தது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இடையிலே போய்க் கொண்டிருக்கின்ற போது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், நல்ல மலக்குமார்கள் அந்த நபருடைய ரூஹை கைப்பற்றுகிறார்கள். என்ன காரணம்? நான் திருந்த வேண்டும் என்ற எண்ணம். திருத்தத்தை கொண்டு வரவும் இல்லை, நன்மைகளை செய்யவும் இல்லை. ஒரு எண்ணம் அவருடைய முழு பாவங்களையும் அழிக்க வைத்தது. சொர்க்கத்துக்கு தகுதியானவராக அவர் மாறிவிட்டார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிய்யத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி. ஒரு மனிதன் செய்கின்ற, அவர் வைக்குகின்ற அந்த அவருடைய நிய்யத்து அவர் செய்கின்ற அமலை விட சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்துல ஒரு மனிதனுக்கு 2 பாக்கியங்களை கொடுத்தான். சொல்லி முடிச்சு கொள்றோம். அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு 2 பாக்கியங்கள். என்ன 2 பாக்கியம்? நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட 2 பாக்கியங்கள். ஒன்று அறிவு, 2வது செல்வம். சில பேருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான். சில பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருக்க மாட்டான். அதனாலதான் செல்வத்தை வீணாக பாவத்தில, வீண்வரியத்தில, அநியாயத்தில செல்வந்தர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபியாக சொன்னாங்க, உலகத்தில் ஒரு மனிதன், சிறந்த மனிதன் யாரண்டா? அல்லாஹ் அவருக்கு 2 பாக்கியங்களை கொடுத்தான். அறிவை கொடுத்தான், அறிவின் மூலம் அமல் செய்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார். செல்வத்தையும் கொடுத்தான், செல்வத்தின் மூலம் யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிவின் மூலம் அவர் புரிந்து செல்வத்தால் ஏழைகளுக்கு கொடுத்தார். பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். 2வது ஒரு மனிதன், அல்லாஹ் அவருக்கு அறிவை மட்டும் கொடுத்திருந்தான், அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுக்கல, அறிவை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன், மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர், உள்ளத்தில் ஒரு நியத்து வைக்கிறார். உள்ளத்தில் ஒரு எண்ணம் என்ன? யா அல்லாஹ், எனக்கு நீ இந்த செல்வந்தருக்கு நீ அறிவை கொடுத்திருக்கிறாய், அவருக்கு கொடுத்த செல்வத்தை எனக்கு தரல, ஆனா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய காசு, பணம், செல்வத்தை எனக்கு நீ தந்தா என்றால் அவரை போன்று நல்ல விடயங்களிலே நான் என்னுடைய செல்வத்தை செலவழிப்பேன் என்று உள்ளத்தால் ஒரு நியத்து வைக்கிறார். செல்வமே கிடையாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 நபர்களும் அறிவும் செல்வமும் கொடுக்கப்பட்டு நல்ல வழியில் அறிவை பயன்படுத்தி நல்ல வழியில் செலவழித்த அந்த செல்வந்தரும், அறிவு மாத்திரம் கொடுக்கப்பட்டு செல்வம் கொடுக்கப்படாமல், செல்வம் எனக்கு இருந்திருந்தால் நானும் ஏழைகளுக்கு உதவி செய்வேன் என்று உள்ளத்தால் நியத்து வைத்து வரும் நன்மையில் சமமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் 2 மனிதர்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கல, அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை மட்டும் கொடுத்தான். அறிவு இல்லாத காரணத்தினால செல்வத்தால எதை செய்யணும் என்ற மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கல. அவருடைய செல்வத்தால் அவர் பாவத்தை மாத்திரம் செஞ்சு கொண்டு போனாரு, அநியாயத்துக்கு மாத்திரம் உதவி செஞ்சு கொண்டு போனாரு, வீண் விரயத்துல மாத்திரம் செலவழித்துக் கொண்டிருந்தாரு, ஆடம்பரமாக வீண்வரியம் செஞ்சு கொண்டிருந்தாரு. இவரை பார்த்து ஒரு மனிதன், அவருக்கு அறிவும் கொடுக்கப்படல, செல்வமும் கொடுக்கப்படல, சாதாரண ஒரு மனிதன் ஆசைப்படுறாரு, இந்த செல்வந்தரை போல, இந்த பணக்காரனை போல, இந்த சல்லிக்காரனை போல அல்லாஹ் எனக்கு சல்லிய தந்தாரேண்டா நானும் அவரை மாதிரி லக்ஸரி வாழ்க்கையில வாழ்வேன், நானும் அவரை மாதிரி மியூசிக், பாட்டு, படம், அநியாயம், வீண்விரயம், பாவங்கள், டிராமாக்கள், இப்படியான பாவத்துல நானும் அவரை மாதிரி செலவழிப்பேன். அல்லாஹ் கொடுக்கல,
உள்ளத்துல நியத் வச்சாரு, அல்லாஹ் எனக்கு தந்த இவர மாதிரி எனக்கு வாழேடும், இவர மாதிரி பாவத்துல செலவழிக்கலும், இவர மாதிரி வீண்வரியம் செய்யலும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக சொல்லப்பட்ட 2 பேர்களும் செல்வம் கொடுக்கப்பட்டு பாவத்தில் செலவழிக்க கூடியவரும், செல்வம் கொடுக்கப்படாமல் அந்த பாவியை போன்று, அந்த செல்வந்த பாவியை போன்று அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை போன்று எனக்கு தந்தால் நானும் பாவத்தில் செலவழிப்பேனே என்று ஆசைப்பட்டவரும், பாவத்தில் சமமானவர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனு இஸ்ராயேலர்களுடைய காலத்தில் ஒரு ஆபித், இபாதத்து செய்யக்கூடிய மனிதன், அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கல, ஒரு ஏழை பள்ளிவாசல் அவருடைய காலங்களை நேரங்களை செலவழிக்கிறாரு. அந்த பனு இஸ்ராயேலர்களுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. கொரோனா காலத்துல வந்த மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்படுது. ஒரு பள்ளிக்கு வெளியால வந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு மணல் குன்ற பாக்குறார். பெரிய மணல் குன்று, விசாலமான மணல் குன்ற பாக்குறார். பார்த்து உள்ளத்துல ஒரு நியத்து வைக்கிறாரு, அல்லாஹ் எனக்கு இந்த மணல் குன்றுகளின் அளவு மாவு தந்தா, கோதுமை மாவுகளை அல்லாஹ் எனக்கு தந்தா, தங்கம் அல்ல மண்ணை பார்த்து ஆசைப்படுறாரு, இந்த மண் அளவுக்கு மாவு அல்லாஹ் எனக்கு தந்தான் என்றா பஞ்சத்துல வாழக்கூடிய ஏழைகளுக்கு நான் ரொட்டி சொட்டு கொடுப்பேன். வசதி இல்ல, உள்ளத்துல நியத்து வச்சுட்டு தூங்குறாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். என்ன வஹி? நீங்க சொல்லுங்க, அந்த நபர் உள்ளத்தால ஆசைப்பட்டாரே, அவர் ஆசைப்பட்ட அந்த சதகாட நன்மை, மழை அளவு ரொட்டி சொட்டு கொடுத்த நன்மையை நான் அவருக்கு கொடுத்துட்டேன், அவரை மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த நபிக்கு செய்தி அறிவிக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய வெளியார்களே, புதிய வருடத்தை அடைய இருக்கிறோம். நியத்துக்களை நல்ல நியத்துகளாக வச்சுக் கொள்ளுவோம், நல்ல எண்ணங்களை வச்சுக் கொள்வோம். அல்லாஹ் தந்தா கொடுப்போம், நல்ல விதங்களை செலவழிப்போம், நல்ல அமல்களை செய்வோம், தௌபாவை உண்டாக்குவோம், மாற்றங்களை உண்டாக்குவோம் என்ற நியத்துக்களை வச்சுக் கொள்வோம். அதுவும் ஒரு இபாதத்தாக கருதப்படும். வல்லநாயன் அல்லாஹு தஆலா அந்த எண்ணங்களின் மூலமாக உலகத்திலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு சாரத்துக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா புது வருடத்தை அடைகின்ற போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக, அந்த வருடத்தை திட்டமிட்ட பிரகாரம் நல்ல விதத்திலே, நல்ல விதங்களிலே, சாலிஹான அமல்களிலே அந்த வருடத்தை செலவழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்று சுவர்க்கத்தை அடைகின்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.